ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் செந்தில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்ட்டு வந்தோம். ஆனால் தூண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இப்போ வந்துட்டு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? வண்டியில் வந்துருந்தேண்ணா, சொல்லுங்கண்ணா. அப்புறம் பார்த்தில எடுத்துகிட்டு மறுபடி கூப்பிட்ருக்கோம்ல. எனக்கு இப்போ தானே வந்து இறங்கி வரேண்ணா வீட்டுக்குள்ளே. என்ன சாமி? சொல்லுங்கண்ணா, இப்போ தானே வீட்டுக்குள்ளே வர. சொல்லுங்கண்ணா. வீட்டுக்கு சரி அதான் கூப்பிட்டேன் எடுக்க. ஏப்பா காய்கறியில் என்னமோ வேஸ்ட் ஆகி போச்சுன்னு புதையல் போட்டுக்கிறேன். எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க மாட்டோமா? அப்படி இல்லைண்ணா, அது அழுகி போயிடுச்சுண்ணா. அதான் எக்ஸ்ட்ரா இருந்தால் அழுகி தான் போகு. இல்லைண்ணா, அதாவது எப்படி சொல்கிறது, இது பூச்சி பட்டு இதாகிடுச்சுண்ணா, அந்த அழுகி போயிடுச்சுண்ணா. சரி சாமி, இப்போ நீ என்ன பண்ணலான்னா காய் எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்தாண்ணா ஒரு காக்கில் 10 ரூபாண்ணா, 20 ரூபாண்ணா, 30 ரூபாண்ணா நீ சேல்ஸ் பண்ணினா கூட அது ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம்ல. ஆமாண்ணா. அப்போ அதை ஏன் பண்ண நான் குடித்தக்காளி என் தம்பி கொண்டாட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிற இந்த செரி பழம், அந்த செரி தக்காளி நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க. என் குழந்தைக்கு நான் கொண்டாட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? நான் கேட்டிருந்தீங்களாண்ணா? என்ன கேட்டிருந்தீங்களாவா? அன்னைக்கு தெரியாமல் ஒரு பழம் வந்ததுக்கு அதை நல்லா சாப்பிட்றான்டா, அந்த பழம் தான் நான் கொண்டு வாடான்னு எவ்வளோ தூரம் கொண்டு நான் கேட்டேன். நான் இந்த தொடக்க தக்காளின்னு சொன்னேன், அந்த இது நினச்சிட்டேன். நான் சின்ன தக்காளியே இருந்ததில்ல, அதை தான் நான் கேட்டேன். அப்படியா? நான் சரி, இந்த கொண்டு வரேன். குட்டி தக்காளி நான் எவ்வளோ தூரம் சொன்னேன். நான் சாரி, சத்தியமாக சார், நான் மறந்து, அது தெரியல எனக்கு. அதுதாண்டா எனக்கு மிகப்பெரிய கோபமே அதான்டா, வேற ஒன்றுமே. நீ ரொம்ப நல்ல பை, தங்கமான பை, நான் எதுவும் சொல்ல. அந்த செரி பழம், சின்ன தக்காளி பழம் எனக்கு வேணும், ஆதிரன் நல்லா விரும்பி சாப்பிட்றான்டா, கொண்டு வாடான்னு நான் கேட்டேனா இல்லையா? அப்புறம் ஏன்டா அன்னைக்கு என்ன வீடியோ போட்டு வச்சுக்கிற, இது என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற. எனக்கு கொண்டு தர மாட்டியப்ப? இது வீடியோ எடுத்து தக்கிறேன். இப்போ நான் பேசுறது பூரா வீடியோ எடுத்து தக்கிறேன். புரியுதா? நான் உன்னைய ஒரு தம்பியா கூட போற தம்பி நான் நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிறீல? நான் அப்படிதான் நினைச்சிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு தானே இருக்கேன். நான் அண்ணனா நினைச்சுதான் உங்களோட இருக்கிறேன் நானு. சரி, அப்படி உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல இங்க வா, 1/4 மணி நேரத்துல இங்க வா. சரிண்ணா, நீங்க தானே என்ன மறந்துட்டீங்க. நானெல்லாம் டேய் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு நாள் பாச வச்சுட்டேன், அப்படிப்பட்டவன்டா நானு. அப்படிலாம் நான் கெத்தெல்லாம் காட்ட மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான்டா பார்ப்பேன். சரி, சின்ன தக்காளி பழம் கொண்டு வா, வீட்டுக்கு வா. நானும் கத்தால்காரன் தான் இருக்கிறோம், வா. சரி, மறந்துட்டேன். நம்ம சொன்னேன் மறந்துட்டேன். சொடக்கு தக்காளி வந்து நான் கேட்டே இருந்தேங்க. சரி, மறந்துட்டாங்க. இப்போதாங்க தெரியுது மறந்துட்டு. நான் கேட்கவும் இல்லைங்க. சரி, நம்ம அப்படி கேட்டு நம்ம இது பண்ணணுமா அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கேட்கும் போது தெரியுது மறந்துட்டு. நான் அதானே சொன்னேன், மறந்துருப்பான் இல்லைன்னா கொடுக்க நம்ம கொடுக்காம யாரும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தோம் பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, கருவேல முள் அப்படியே ஒரு ஆறு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஏன்னா நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஒரு சின்ன அப்டேட்டு. அண்ணனும் நாங்களும் என்னைக்கும் சாகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருப்போம். அண்ணனுக்கு முத்தம் கொடுத்தேன், ஏன்னா எனக்கு ஒரு முத்தம். சரி, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நாங்கள் பங்களாபுத்தூர் போகணும். அண்ணனுக்கு சொந்த ஊர் அதுதான். நாங்கள் போய் எப்படி பார்த்து ஒரு விஷயமாக கிளம்பிக்கிட்டோம். நம்ம எப்பவும் போல் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வர சொல்லிக்கிறேன், கார் எடுத்து வருவார். இப்போ அப்படி கிளம்பிட்டு அங்கே ஒரு அப்படியே போயிட்டு போகிற வழியில் அப்படியே சின்ன உங்களுக்கு அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம். அண்ணன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெயினாக லைக் பண்ணுங்கள். ஏன் லைக்கே பண்ண மாட்டேறீங்க? 3000-4000 வியூஸ் போனாலும் அது லைக் மட்டும் 200-300 தான் இருக்குது. ஏன் லைக் ஒரு 1000 லைக் பண்ணலாம்ல? இவர் தானே என்னென்ன பாவம் பண்ணார்? ஏன்னா நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறாரு, எத்தனை பேருக்கு நல்லா தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த கத்தாழை ஜூஸ் எல்லாம் இவ்வளோ பேத்துக்கு நல்லது. 10 ரூபாய்க்கு அவங்க கொடுப்பப்பா, கம்மங்குள்ள 30 ரூபா 40 ரூபா பண்ணிட்டேன். கத்தாழை ஜூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை பொறிச்சு அரிஞ்சு அதை உருவி அதை வந்து வணக்கி அதை ஒரு ஜூஸாக பண்ணி அதுக்கு தயிர் வாங்கி எவ்வளோ கஷ்டம். அதான்டா சில புறம்போக்கு நான் இருக்கிறீங்க வருவீங்களா, சண்டை ஓட்டுட்டா மட்டும்தான்டா வர்றீங்க. எங்கிருந்தா வரையும் தெரியல. நல்லது ஒன்றா எவனாச்சும் வரானா? அன்னைக்கு அத்தனை லைவோட நான் வார்த்தை பேசுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது மட்டும் 70,000 பேர் பார்த்துருக்குறீங்க. அந்த மாதிரி பேசினா மட்டும் பார்க்குறீங்க. நல்லது ஒன்று எவன் ஸ்பிட் பண்ணி எவன் நான் இது பண்ணுறான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இப்போ அண்ணனுக்கு கிளம்பிட்டோம். இப்போ அண்ணனுக்கு இன்றைக்கி ஃப்ரீ தான், அதனால தான் நான் கூட்டிகிட்டு கிளம்பில, வந்துருக்க மாட்டார்.
சரி அண்ணா வாண்ணா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா வானான்னு சொன்னேன். சரி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இல்லாத தம்பி அப்படின்னு வந்துட்டார். இனிமேல் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு பங்களாப்பூரில் போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.